الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وبارك وسلم تسليما كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد كان لكم في رسول الله أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر وذكر الله كثيرا وقال النبي صلى الله عليه وسلم كن ورعا تكن أعبد الناس وقال أيضا خير دينكم الورع أو كما قال صلى الله عليه وسلم கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை உலகம் பூராவும் நினைவு கூறப்படுகிற ஒரு மாதமாக இம்மாதம் இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முழுமையான ஒரு வாழ்வியலை, ஒரு அழகானதொரு மார்க்கத்தை நமக்கு வழங்கிவிட்டு சென்றார்கள். நீங்கள் ஹதீஸுடைய நூல்களை எடுத்து பார்த்தாலே தெரியும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நபிமொழிகள், ஹதீஸுகள் என்று எதை சொல்கிறோமோ அவை எந்தெந்த துறைகளை பற்றி எல்லாம் பேசியிருக்கிறது. நீங்கள் வணக்க வழிபாடுகளை எடுத்துக்கொண்டால் தூய்மை என்று ஆரம்பித்து தொழுகை, ஹஜ்ஜு, ஜக்காத்து, சௌமு, திருமணம், ஜனாசாவுடைய சட்டங்கள், வாரிசுரிமை சட்டங்கள், வசியத்து சட்டங்கள், வியாபார சட்டங்கள் என்று எத்தனை அத்தியாயங்கள் அப்படியே நீளும். உறவு முறைகளை பேணுவது எப்படி என்று பார்த்தால் அதிலே எண்ணிலடங்காத ஹதீஸுகள், மனிதர்களில் யாராருடனான உறவு எப்படி இருக்க வேண்டும், அதில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் புறத்திலிருந்து வலியுறுத்தல்கள், அறிவுரைகள் சொல்லுவாங்க. கடந்த காலத்திலே தாயை மதித்தவர்கள் அடைந்த உயர்வு பற்றி பேசுவாங்க. தம்முடைய காலத்தில் தாய் தந்தையரை மதித்தவர்கள் யாராவது இருந்தால் அவர்களை குறிப்பிடுவாங்க. பெருமானாருடைய காலத்திலேயே ஓய்சுல் கரணி என்று ஒருவர் இருந்தார். கரண் என்ற ஒரு கூட்டத்தை சார்ந்தவர். அவர் தன்னுடைய பணிவிடை, தாய்க்கு செய்த பணிவிடையாலேயே பெருமானாரை சந்திக்க வர முடியவில்லை. தோழர்களுக்கு நீங்கள் அவரை சந்தித்தால் அவரிடம் உங்களுக்காக துவா செய்யுமாறு கேளுங்கள், அவருடைய துவா உங்களுக்கு ஏற்கப்படும் சொன்னாங்க. அவருடைய அடையாளத்தை சொன்னாங்க. அவர் உடம்புல குஷ்டநோய் இருந்தது. அந்த குஷ்டநோய் குணமடைந்து விட்டது. ஆனால் ஒரு திரகம் அளவுக்கு கொஞ்சம் சிறிய பகுதி குஷ்டம் அவருக்கு சரியாகல. இதுதான் அவருக்குரிய அடையாளம் என்று ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஜ்ஜுக்கு வந்தால் அங்கிருந்த அந்த கரண் கூட்டத்தை சார்ந்தவர்கள் யாராவது இருக்கிறாங்களான்னு கேட்பாங்க. ஒரு வருஷம் அவர் ஓய்சுல் கரணி வந்திருக்கிறார். அவர்கிட்ட போய் தனக்காக துவா செய்யுமாறு சொன்னாங்க. சொல்ல வருவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனை விஷயங்கள், எவ்வளவு விஷயங்கள், எல்லா விஷயங்களையும் சொல்கிறாங்க. தீனில் கொஞ்சத்தை எடுத்து கொஞ்சத்தை விடுறது, சிலதுக்கு மட்டும் மார்க்கம் மற்றதுக்கு மார்க்கம் இல்லை என்கிற அந்த நிலை இருக்கிறதே மார்க்கத்தில், அது நல்லதல்ல. எல்லா விஷயமும், சில பேர் வணக்க வழிபாடுகளில் சரியாக இருப்பாங்க, ஆனால் பார்த்தா தாய் தந்தையரை மதிக்க மாட்டாங்க. தாய் தந்தையரை கஷ்டப்படுத்துகிற, சங்கடப்படுத்துகின்ற எத்தனையோ படித்த ஆலிம்களை பற்றியும் கேள்விப்படுறோம். தொழுகை இருக்காது, வணக்கம் இருக்காது, ஆனால் பெற்றோரை மதிக்கக்கூடியவர்களை பார்க்கிறோம். மார்க்கத்தில் எல்லாமே இருக்குது இல்லையா? எல்லா விஷயங்களையும் பெருமானார் நமக்கு கற்றுத்தராங்க. உறவு முறைகளை மதிப்பதிலிருந்து சிறிய பெரிய எல்லா விஷயங்களையும் சொன்னாங்க நமக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனைகள் இந்த நிறைவாக இருக்கிற காரணத்தினால தான் 1400 ஆண்டுகள் ஆன பிறகும் கூட அவர்களுடைய வழிகாட்டுதலுக்கு நிகராக உலகத்தில் எந்த தலைவராலையும் எந்த ஒரு வழிகாட்டுதலையும் தர முடியல. இதுதான் முஸ்லிம்களுடைய இந்த மார்க்கத்தினுடைய தனித்தன்மை. பேசிக்கொண்டே இருக்கலாம் எதை பற்றியெல்லாம் நம்பி அவங்க பேசினாங்கன்னு சொல்லி. இன்றைக்கு நாம் மார்க்கத்தில் பல விஷயங்களை புறக்கணிக்கிறோம், பல விஷயங்களை அறிய முற்படுவதில்லை. எல்லா விஷயமும் ஹதீஸில் இருக்குது.
நாம் பயான்களில் கேள்விப்படுறது கொஞ்சம் நஞ்சத்தை கேள்விப்படுறோம், அவ்வளோதான். வசியத்துடைய சட்டங்கள் நம்மில் யாருக்கு தெரியும்? எத்தனையோ பேர் மௌத்தாகும்போது என்னென்னவோ வசியத் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. அந்த வசியத்துடைய சட்டங்களை நாம் யாராவது பேணுகிறோமா? வாரிசுரிமை சட்டங்களை நாம் பேணுகிறோமா? திருமண உறவுமுறை சட்டங்கள், தலாக்குடைய விவகாரங்கள், எவ்வளவு பெரிய விஷயங்கள், சின்ன சின்ன நுணுக்கமான சிறிய பெரிய அத்தனை விஷயங்களையும் ஹதீஸுகளை நீங்கள் பார்க்கலாம். அழகான சம்பவங்களோடு எல்லா விஷயங்களும் வரும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தனை விஷயங்களுக்கும் தீர்வு சொன்னாங்க. அந்த வகையில் தான் வியாபாரம். நீங்கள் ஹதீஸுடைய எல்லா கிதாப்லையும் பார்த்தீங்கன்னா வியாபாரம் என்று ஒரு அத்தியாயம் இருக்கும். அதில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியாபாரத்தினுடைய ஒழுக்க முறையை சொல்லுவாங்க. வியாபாரத்தில் எது கூடும் எது கூடாது என்று சொல்லுவாங்க. எது விரும்பத்தகாத செயல் என்று சொல்லுவாங்க. முஸ்லிம்களுடைய ஊரில் ஒரு கடை வீதி இருந்தால் அந்த கடை வீதியினுடைய ஒழுக்கங்கள் என்ன அதை சொல்லுவாங்க. அவர்களே தினமும் லுஹர் தொழுது விட்டு மதீனாவுடைய கடை வீதியில் அப்படியே ஒரு ரவுண்டு வருவாங்க. கடைகளில் வியாபாரிகள் என்ன செய்கிறாங்க, சரியான முறையில் வியாபாரம் பண்ணுறாங்களா, தவறு செய்கிறாங்களா அப்படியே பார்ப்பாங்க. அந்த தவறு அங்கன அப்படியே சுட்டி காட்டுவாங்க. ஒரு மனிதர் தன்னுடைய கடைக்கு முன்னால் ஒரு தானிய குவியலை வச்சிருக்கிறாரு. பெருமானார் அதற்குள் யதார்த்தமாக கைவிடுறாங்க. கீழே ஈரம் இருக்குது, மேலே காஞ்சது இருக்குது. இது என்னப்பா இது? ஈரத்தை மேலே வை, வாங்குறவன் தெரிஞ்சு வாங்கிட்டு போகட்டும். நீ ஈரமானதை கீழே வச்சிருக்கிற, காஞ்சதை மேலே வச்சிருக்கிற. இந்த குவியலை ஒருத்தன் அப்படியே வாங்கிட்டு போனால் நல்லது நினச்சி வாங்கிட்டு போவான். வீட்டில் போய் பார்த்தா ஈரமான தானியம். அது ஏமாத்து வேலையா இல்லையா? அப்போ தான் சொன்னாங்க, மன் கஷ்ஷனா ஃபலைஸ மின்னா, யார் ஏமாற்றுவாரோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல. எந்த வணக்கத்தை குறித்து கூட அப்படி சொன்னதில்லை. யார் நோன்பு வைக்கலையோ அவன் நம்மை சார்ந்தவன் அல்லன்னு சொல்லலை. ஆனால் என்ன சொல்கிறாங்க, ஏமாத்துறவன் நம்மை சார்ந்தவன் அல்ல. நீங்கள் எத்தனை பேர் ஏமாத்துறோம்? தொழுகையாளியாக இருப்பார், நோன்பு வைப்பார், எல்லாம் செய்வார். ஆனால் கொடுக்கல் வாங்கல் அப்படின்னு வந்துட்டால் போதும், அங்கே ஏமாத்துறவன் தொழுகையாளியாக இருப்பான், நோன்பு வைக்கிறவராகவும் இருப்பார், தாடி ஜுப்பாவோடையும் இருப்பார். அங்கே தான் ஏமாத்துறது நிறைய நடக்குது. சொன்னாங்க, மன் கஷ்ஷனா ஃபலைஸ மின்னா, ஏமாற்றுபவன் நம்மை சார்ந்தவன் அல்ல, என்னை சார்ந்தவன் அல்ல. கடை வீதிக்கு வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே ஒரு ரவுண்ட் அடிப்பாங்க. என்ன தவறுகள் என்ன நடக்கிறது என்பதை அப்படியே பார்ப்பாங்க. வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல்ல தூய்மை வேண்டும், ஹலால் வேண்டும், அதைத்தான் வலியுறுத்துவாங்க இல்லையா? அதில் வந்து பேணுதலாக இருக்கக்கூடிய சம்பவங்களை சொல்லுவாங்க. முன்னால் வாழ்ந்தவர்கள் அவங்க பேணுதலாக இருந்தால் அதை சொல்லி காட்டுவாங்க. சொன்னாங்க, ஒரு காலத்தில், அதாவது பெருமானாருக்கு முந்தைய நபிமார்கள் காலத்தில் ஒரு ஆள் இடம் வாங்கினார். இன்னொருத்தர் விற்றார். முடிஞ்சு போச்சு, வியாபாரம் முடிஞ்சிருச்சு. இடத்த வாங்கினவர் தோன்றாரு, பார்த்தா ஒரு புதையல் இருக்குது, அதில் தங்கம் இருக்குது. அவர் மறைச்சிருக்கலாம் இல்லையா? நாம் என்ன செஞ்சுருப்போம் யோசிச்சு பாருங்க. தங்க புதையல் கிடைக்குது இல்லையா, பெரிய லக்கின்னு சொல்லி நினச்சிருப்போம். அவர் அப்படி நினைக்கல. நான் இடத்த வாங்கினேன், அப்போ இந்த இடத்துல உள்ள தங்கத்தை நான் காசு கொடுத்து வாங்கலையே. யார் வித்தாரோ அவர்கிட்ட போகிறார். எப்பா உன் இடத்த நீ எனக்கு விற்ற, இடத்த தான் விற்ற, இடத்துக்கு தான் காசு கொடுத்தேன், பார்த்தா தங்கம் இருக்குது, உனக்குரியது. அவர் சொல்கிறாரு, இல்லைப்பா நான் எப்போ இடத்த விற்றோன்னோ எல்லாம் உனக்கு தான், நீ வச்சுக்கோங்கிறார். ரெண்டு பேருக்கும் சண்டை. அன்றைக்கு இருந்த நபி இடத்துல வர்றாங்க, என்னங்க செய்கிறது? இப்போ ரெண்டு பேருடைய நேர்மையும் பாராட்டுறாங்க. இந்த ரெண்டு பேரில் யார் சிறந்தவர்னு நம்ம பட்டிமன்றம் வைக்கணும். இடத்த வாங்கினவரா இடத்தை விற்றவரா என்று. அந்த நபி சொன்னாங்க, உங்களை குழந்தைங்க இருக்கிறாங்களா? ஒருத்தருக்கு ஆம்பளை பையன், ஒருத்தருக்கு பொம்பளை பிள்ளை, ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைங்க. அந்த தங்கத்தை அந்த ரெண்டு பேருக்குமே செலவு பண்ணுங்க. ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு, உன் பையனை அந்த பொண்ணுக்கு எடுத்துக்கப்பா, இந்த தங்கத்தை நீயும் சாப்பிடாத அவனும் சாப்பிடாத, அந்த பிள்ளைங்களுக்கு செலவழிச்சுக்குங்க சொன்னாங்க ரசூலுல்லாஹி. அவங்க இப்படிப்பட்ட பேணுதலானவர்கள். இவர்கள் கையேந்தினால் அல்லாஹ் அந்த கையை வெறுங்கையாக திருப்புவதில்லைன்னு சொல்லுவாங்க. உங்களுடைய மார்க்கத்தில் சிறந்தது பேணுதல்னு சொல்லுவாங்க. பேணுதலாக நீங்கள் இருந்தால் பெரிய வணக்கசாலி என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க. அதனால தான் முன்னோர்கள் சொல்லுவாங்க, ஒரு மனிதனுடைய அதிகமான தொழுகையை கண்டு வியப்படையாதீங்க. நிறைய நோன்பு வைக்கிறாரு, அதை பார்த்து ஆச்சரியப்படாதீங்க. குர்ஆன் ஓதிக்கிட்டே இருக்கிறாரு, அதை கண்டு ஆச்சரியப்படாதீங்க. உன்துரு இலா வரை, அவருடைய பேணுதலை பாருங்க. வணக்கத்தோடு அவர் பேணுதலை கடைபிடித்தால் உண்மையான வணக்கசாலி. இல்லையா, நம்பாதீங்க அவரை நீங்கள் நம்பாதீங்கன்னு சொல்லி நமது முன்னோர்கள் சொல்லுவாங்க. அந்த வகையில் தான் நம்முடைய உலமாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதலின்படி பேணுதலான கொடுக்கல் வாங்கல் என்ன,
வியாபாரம் நம்ம காலத்தில் எத்தனை வியாபாரங்கள் கொடுக்கல் வாங்கல் எல்லாம் சந்தேகத்திற்குரியவை, எல்லாமே சந்தேகத்திற்குரியவை. உலமாக்கள் பேணுதலை 3 வகையாக பிரிப்பாங்க. கட்டாய பேணுதல், எது ஹராமோ அதை விட்டு விலகி இருப்பது கட்டாய பேணுதல், அது வாஜிபு, அதன் பக்கம் போகவே கூடாது. 2வது வகை பேணுதல் முஸ்தஹப்பான பேணுதல், ஒரு விஷயம் ஹராம் இல்லை ஆனால் கொஞ்சம் சந்தேகத்திற்கு இடமா இருக்குது, அதை விட்டு விலகி இருக்கிறது முஸ்தஹப்பு. இன்னொரு வகை பேணுதல் இருக்குது, அதை விட்டு விலகி இருப்பது வாஜிபும் அல்ல முஸ்தஹப்பும் அல்ல, விலகி இருந்தால் நல்லது, ஃபதீலத். அது என்ன, சில நேரங்களில் அனுமதிக்கப்பட்ட சில காரியங்கள் கூட அனுமதிக்கப்பட்டது தான், முபாஹ தான், அது கூட பின்னாளில் ஒரு ஹராமுக்கு வழியாக போயிடுமா, செய்யாதீங்க, விட்டுருங்க, அது சிறப்பு என்று உலமாக்கள் நமக்கு சொல்லி தருவாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேணுதலானவர்கள் தான் நிறைய சொர்க்கத்தில் இருப்பாங்க. அதனால் காசு, காலையில் எழுந்தாலே காசுங்கிற குறிக்கோள், அந்த குறிக்கோள் தான் இந்த எல்லா விதமான விழுமியங்களையும் ஒழுக்கங்களையும் தூக்கி எறிந்து விட்டு பணம் வந்தால் போதும். இன்றைக்கி எத்தனையோ ஊர்களில் பள்ளிவாசலில் சீட்டு நடத்துகிறாங்க, வட்டி காசை பள்ளி செலவுக்கு பயன்படுத்திக்கிறாங்க. கேட்டால் பள்ளியில் வழியில் மக்கள் சந்தா தர்றதில்ல, அதனால் நாங்கள் சீட்டு நடத்தி அந்த சீட்டில் வரக்கூடிய 1 மாத பணம் ஒவ்வொரு ஆள்கிட்ட இருந்தும் எடுத்துக்கிறோம், அதை நாங்கள் பள்ளிவாசலுக்கு பயன்படுத்துகிறோம். பள்ளிங்கிற உன்னதமான காரியத்திற்கு அப்படி ஒரு பள்ளி நடக்கணுங்கிற அவசியமே கிடையாது. நோக்கமும் தூய்மையாக இருக்கணும், அந்த நோக்கத்திற்கு வரக்கூடிய வருமானங்களும் தூய்மையாகத்தான் இருக்கணும். அப்போ இந்த விஷயம் தாங்க எல்லாருமே நெருடல். ஒரு 100 ரக்காத் தொலை சொன்னால் எல்லாரும் தொழுதுருவாங்க, அதுக்கு என்ன சிறப்பு இருக்குதுன்னு சொன்னால், வட்டியை விடுங்க, சந்தேகத்தை விடுங்க, ஏலத்தை விடுங்க, சீட்டை விடுங்க, இல்லையா, இதெல்லாம் விட சொன்னால் எல்லாருமே பின்வாங்கிறான். அந்த ஹெரிசு தான் உலகம் உலகம் உலகங்கிற பேராசையில் தானே ஒரு நகைக்கடன், நகை ஏதோ ஒரு இதில் எல்லாருமே கொடுத்து ஏமாந்தாங்க இல்லையா, என்ன அது பேராசை தான். இவ்வளவு கொடுத்தா மாதம் இவ்வளவு தர்றேன்னு சொல்கிறான், என்ன ஏது மார்க்க முறை என்ன, கூட்டு வியாபாரத்தில் மார்க்க என்ன சொல்லுது, எவ்வளோ லாபம் வாங்கிக்கலாம், எப்போ லாபம் நமக்கு கூடும், கூட்டு வியாபாரம்னா என்ன, இதெல்லாம் தெரியறதே இல்லை. இவ்வளோ பணம் கொடுப்பா, இவ்வளோ நகை கொடு, மாதம் இவ்வளோ தர்றேன், இந்த ஹிரிசு தான், இந்த பேராசை இருக்கு இல்லையா, அந்த பேராசை தான் இவ்வளவு நஷ்டங்களுக்கும் இழப்புகளுக்குமான காரணம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, சொர்க்கத்தில் ஏழைகள் அவங்க தான் முதல்ல சொர்க்கத்துக்குள்ளே போவாங்க, பணக்காரங்க இல்லை, ஏழைகள் தான் முதல்ல போவாங்க. அந்த ஏழைகள் முதல்ல போனதுமே அல்லாஹ் மலக்குகளுக்கு சொல்லுவான், இதோ இந்த முஸ்லீம்கள் போகிறாங்க இல்லையா, போய் அவங்களுக்கு போய் நீங்கள் சலாம் சொல்லுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான். அந்த மலக்குகள் கேட்பாங்க, எல்லாம் நாங்கள் உன்னை மட்டுமே வணங்கக்கூடிய வழிபடக்கூடிய மலக்குகள், நாங்கள் அவங்களுக்கு போய் சலாம் சொல்லணுமா அப்படின்னு கேட்பாங்க. மலக்குமார்கள் எதிர்கேள்வி கேட்க மாட்டாங்க, அவங்க யார் இந்த முஸ்லீம்கள் என்று தெரிந்து கொள்வதற்கு அப்படி கேட்குறான், நாங்கள் போய் சலாம் சொல்லணுமா. அல்லாஹ் அந்த முஸ்லீம்களுடைய சிறப்பு அல்லாஹ் பாராட்டுவான், அவர்கள் என்ன மட்டுமே தான் வணங்கினார்கள், எனக்கு அவர்கள் இணை வைத்ததில்லை, அவர்கள் இந்த உலகத்தில் வாழும் காலத்தில் உலகத்தை விட்டும் பற்றற்றவர்களாக இருந்தாங்க, எளிமையாக இருந்தாங்க, பேணுதலாக இருந்தாங்க, போய் சலாம் சொல்லுங்க. அப்போ தான் மலக்குகள் சொர்க்கத்தின் எல்லா வாசல்கள் வழியாக வந்தும் சொல்லுவாங்க, சலாமுன் அலைக்கும் பிமா சபர்த்தும், நீங்கள் பொறுமையாக வாழ்ந்த காரணத்தினால் என பேணுதலான வாழ்க்கைக்கு பொறுமை தேவை, ஏழையாக வாழ்கிறதுக்கு பொறுமை தேவை, அந்த பொறுமைக்கு உங்களுக்கு இந்த சொர்க்கம் பரிசு என்று அந்த வானவர்கள் சுபச்செய்தி சொல்வார்கள் என்று ஹதீஸில் நாம் பார்க்கிறோம். எனவே அருமையானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா இடங்களிலும் இந்த கொடுக்கல் வாங்கல் பேணுதலை வலியுறுத்தினாங்க. நம்ம எல்லாம் அதிகம் கேள்விப்பட்ட சம்பவம், அதில் உமருடைய காலத்தில் பஹ்ரைன்ல இருந்து கஸ்தூரி வருகிறது. அந்த கஸ்தூரியை முஸ்லிம்கள் எல்லாருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும், அதை பெண்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சாங்க. ஒரு நல்ல சரியான முறையில் எடை போட்டு பெண்களுக்கு பகிர்ந்தளிக்கக்கூடிய ஒரு அனுபவசாலி பெண் யாராவது இருந்தால் சொல்லுங்க, இந்த கஸ்தூரியை நான் கொடுக்கணும், பகிர்ந்து கொடுக்கணும்னு சொல்லி. இந்த அறிவிப்பை கேட்ட ஹஜ்ரத் உமருடைய மனைவி சொன்னாங்க, எனக்கு எடை போட தெரியும், நான் எடை போட்டு எல்லாருக்கும் கொடுக்குறேனே அப்படின்னு சொல்லும்போது ஹஜ்ரத் உமர் வேண்டாம். ஏன் அப்படின்னு சொன்னால், நீ எடை போட்டால் நீ ஹலீஃபாவுடைய மனைவி இல்லையா, ஒருவேளை நீ எடை போட்டு மக்களுக்கெல்லாம் கொடுத்தேன்னு சொன்னால், எல்லாருக்கும் கொடுத்து முடித்த பிறகு கையில் இறுதியிலே ஒட்டி இருக்கிற அந்த கஸ்தூரியினுடைய மனம், அதை உன்னுடைய இமையில் உன்னுடைய நெத்தியில் லேசா நீ பூசிக்கொள்ளலாம், அந்த மனத்தோடு நீ என் வீட்டுக்கு வருவதை கூட நான் விரும்பவில்லைன்னு சொன்னான். அந்த மனத்தை கூட வீட்டுக்கு வர, இதான் நான் சொன்னேன், பேணுதலில்
ரொம்ப ரொம்ப சிறப்பு நிலை இருக்கு இல்லையா? இப்போ ஹஜ்ரத் உமருடைய மனைவி ஒருவேளை கஸ்தூரியை பகிர்ந்து கொடுத்து அந்த பகிர்ந்து கொடுத்த கஸ்தூரியின் மனம் கையில் இருந்து விட்டால் ஹராம் ஒன்றும் இல்லைதான். ஆனாலும் அந்த பேணுதலுடைய உச்சபட்ச நிலை, சிறப்பு நிலை வேண்டாம். அதனால வேறு யாராவது ஏழை பெண் வரட்டும், அந்த பெண் பகிர்ந்து கொடுக்கட்டும், நீ இதில் தலையிட வேண்டாம்னு சொன்னான். அருமையானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் சில தகராறுகள் வரும். அந்த தகராறுகளில் நிலத்தகராறும் வரும். இவர் என் நிலத்தை எடுத்துக்கிட்டாரு, அவர் என் நிலத்தை எடுத்துக்கிட்டாரு வரும். அன்றைக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கத்தினுடைய அடிப்படையில் வாத பிரதிவாதங்களை கேட்டு தீர்ப்பு செய்வாங்க. சரி, இவர் இடம்தான் அப்படின்னு தீர்ப்பு செய்வாங்க, உனக்கு அதில் ஒன்றும் இல்லைன்னு தீர்ப்பு செய்வாங்க. பெருமானாருடைய தீர்ப்பினுடைய தனித்தன்மை என்னன்னா, வெளிப்படையான ஆதாரங்கள், சாட்சிகள், அதை கேட்டு தீர்ப்பு செஞ்சுட்டு முடிச்சிட மாட்டான். எந்த வழக்கானாலும் சரி, அந்த வழக்கில் தீர்ப்பு செஞ்சுட்டு ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க ரெண்டு பேருக்குமே. பாருங்கப்பா, ஒரு வழக்குக்கு உலக ரீதியாக அதை எப்படி விசாரிக்கணுமோ நான் விசாரிச்சிட்டேன், எப்படி விசாரிக்கணுமோ விசாரித்து தீர்ப்பு சொல்லிட்டேன், இடம் இன்னாருக்குரியதுன்னு சொல்லி. ஒருவேளை நான் யாருக்கு சாதகமாக தீர்ப்பு செய்தேனோ அவன் சாட்சிகளை ஜோடிச்சிருக்கலாம். உலகத்தில் நடக்குதா இல்லையா? பொய் சாட்சிகளை கொண்டு வந்திருக்கலாம், அவன் சாட்சிகளை ஜோடித்திருக்கலாம். நான் வெளிப்படையை பார்த்து இந்த இடம் அவனுக்குரியதுன்னு தீர்ப்பளித்திருக்கலாம். ஆனால் உண்மையிலுமே நான் யாருக்கு தீர்ப்பளித்தேனோ அவனுக்குரியதாக அந்த இடம் இல்லை என்று சொன்னால் அறிந்து கொள்வீராக, நான் அவனுக்கு அந்த இடத்தை ஒதுக்கவில்லை, நரகத்தை ஒதுக்கி இருக்கிறேன். அவனுக்கு நான் அந்த இடத்தை கொடுக்கல, நரகத்தை ஒதுக்கி இருக்கிறேன். நீ அந்த இடத்துல கேஸில் ஜெயிச்சுதான் நினச்சிக்காத, நீ பயன்படுத்துவது நரக நெருப்பின் ஒரு பகுதி. அவ்வளோதான். இந்த வார்த்தையை கேட்டதுமே தோழர்கள் நடுங்கி போயிடுவாங்க. அப்படிதான் ஒரு வழக்கு வருது, ஒரு சஹாபிக்கும் ஒரு யூதருக்குமான வழக்கு. ஒரு சஹாபி சொல்றாரு, யார சொல்லலாம், இந்த யூதரிடம் இந்த இடம் இருக்குது, அது என் தந்தையின் இடம், என்னுடைய தந்தையின் இடம். இவருடைய தந்தை என்னுடைய தந்தையிடமிருந்து அபகரிச்சிருக்கிறார். ஆனால் இப்போ இடம் அவர் கையில் தான் இருக்குது, அந்த யூதர் கையில் இருக்குது. எங்கள் அத்தா காலத்தில் என் தந்தையிடம் இருந்து அவருடைய தந்தை என்ன செஞ்சிருக்கிறாரு, அபகரிச்சிட்டார். நீங்கள் வாங்கி கொடுங்க யார சொல்லலாம். பெருமானார் சொன்னாங்க, நீ முஸ்லீம், அவர் யஹூதி என்பதற்காக நீ சொல்கிறத கேட்டு அவர் இடத்த வாங்கி நான் உங்களெல்லாம் கொடுக்க முடியாது. மார்க்கத்தில் ஆதாரம் வேணும். உன் இடம்னு சொல்கிற, இல்லை ஆதாரம் இருக்குதான்னு கேட்குறான். இல்லை ஆதாரம் இல்லை. அப்படியானா அவர்கிட்ட நான் சத்தியம் செய்ய சொல்லுவேன். அதான் இஸ்லாமிய சட்டம். வாதி ஆதாரத்தை கொண்டு வரல, பிரதிவாதி சத்தியம் செய்யணும். இல்லை இல்லை இது ஏன் இடம்தான் சொல்லணும். அவரை நான் சத்தியம் செய்ய சொல்கிறேன். இப்போ அந்த சஹாபி சொல்கிறாங்க, யார சொல்லலாம், அவன் யூதன், அவன் பொய் சத்தியம் செய்யவா தயங்க மாட்டான். நபிமார்களையே கொல்வதற்கு தயங்காத கூட்டம் ஒரு பொய் சத்தியம் செய்ய மாட்டானா என்ன, செஞ்சிருவானே. பெருமானார் சொன்னாங்க, எப்போ உலகத்தில் இப்படித்தான் வழக்க விசாரிக்க முடியும். அவன் பொய் சத்தியம் செய்கிறானா உண்மையான சத்தியமா எனக்கு தெரியாது. உன்ட்ட ஆதாரம் இல்லைன்னா அவன் சத்தியம் செய்யணும். அந்த யூதரும் சத்தியம் செய்ய போயிடுவார். அப்போ பெருமானார் சொல்லுவாங்க, பார்த்து கொள்ளுங்கள், யோசியுங்கள், யாருடைய பொருளை ஏனும் நிலத்தை ஏனும் பொய் சத்தியம் செய்து தனதாக்கி கொண்டீர்களே. ஆனால் பொய் நீங்கள் சத்தியம் பண்ணால் இடம் உனக்கு தான். ஆனால் பொய் சத்தியம் பண்ணி நீ அவருடைய இடத்தை நீ வச்சுக்கிட்டேன்னு சொன்னால் உனக்கு நான் நரகத்தை தான் கொடுக்குறேன்னு சொல்லி சில ரிவாயத்துகளில் வருது. அந்த யூதர் பயந்துட்டார், யார சொல்லலாம், அது அவருக்கே கொடுத்துருங்க, அவர் இடம்தான். அப்போ கேஸில் கூட ஒருத்தன் ஜெயிக்கலாம். உலகத்தில் பொய் சத்தியங்கள், பொய் சாட்சிகள் இதெல்லாம் ஜோடிச்சு ஜெயிக்கலாம். ஆனால் மறுமைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை பெருமானார் ஞாபகப்படுத்துவாங்க. கேஸ் உனக்கு சாதகமாயிடுச்சு என்பதற்காக எந்த இடமும் உனக்கு ஹலால் இல்லை என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைவூட்டி கொண்டிருப்பாங்க. அருமையானவர்களே, மார்க்கம் சொல்லக்கூடிய இந்த அடிப்படைகள் கொடுக்கல் வாங்கலில் பேணப்பட்டதுன்னு சொன்னால் நாம் இன்றைக்கு சந்திக்கிற அவலங்களை சந்திக்க மாட்டோம், ஏமாற மாட்டோம். எத்தனை முறை ஏமாந்தாலும் சரி, எவனாவது ஒரு புதுசாக ஒரு கம்பெனிக்காரன் ஏதாவது ஒரு ஸ்கீம் அறிவித்தா போதும், போய் நம்ம ஆளுங்க நம்ம பெண்கள் வரிசையில் போய் நின்ற வேண்டியது இல்லையா. மார்க்கம் வியாபாரத்தை தடுக்கலை. ஹலாலான வியாபாரம் எவ்வளவு வேண்டுமானாலும் செய்யுங்க. சஹாபாக்கல்ல ஹதரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு செய்யாத வியாபாரமா, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் செய்யாத வியாபாரமா. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் எவ்வளோ பெரிய பணக்காரர்னா இன்றைக்கி இருந்தால் இந்தியாவே வாங்கிடுவார். இன்றைக்கி ஹயாத்தாக இருந்தார்னு வைங்க, அவர்கிட்ட இருந்த காசுக்கு நாட்டை வாங்கிடுவார் அவர். இதா சொல்லலை, மிகைப்படுத்தி சொல்லலை, அவ்வளோ பெரிய பணக்காரர். இன்றைக்கு இருந்தால் நாம் பெரிய தொழிலதிபர்களாக நம்ம நாட்டில் சில பேர் சொல்கிறோம் இல்லையா, இந்த தொழிலதிபர்களுக்கெல்லாம் மேலே பெரிய தொழிலதிபர்.
அவ்வளோ பெரிய சஹாபி. அவங்க எதனால் அவ்வளோ பெரிய இலக்கு அடைஞ்சாங்க சொல்ல வந்தது, எவ்வளோ நாளும் சம்பாதிக்கலாம், ஒரே கண்டிஷன் ஹலாலாக சம்பாதிக்கணும், ஏமாத்தாமல் பொய் சொல்லாமல் சம்பாதித்தா நீ எவ்வளோ வேண்டுமானாலும் சம்பாதிக்கலாம். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்கள் அவ்வளோ பெரிய என்னங்க வியாபாரியாக மாறுறார். இத்தனைக்கும் அவர் மக்காலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ர செஞ்சு வந்தவர், தன்னந்தனியாக எதுவுமே இல்லை, உடன் யாருமே இல்லை. வந்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சாத் இப்னு ரபீங்கிற அன்சாரியோடு அவரை சேர்த்து வைப்பாங்க. சாத் இப்னு ரபீ பெரிய பணக்காரர். அவர் சொல்லுவார், என் சொத்துல பாதியை தர்றம்பா, என் 2 மனைவியில் 1 மனைவியை தலாக் சொல்கிறேன், நீ கல்யாணம் பண்ணிக்க, இலவசமாக கிடைக்குதுங்கிறதுக்காக அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ஏற்றுக்கல இல்லையா. நம்மளாக இருந்தால் இலவசத்துக்கு பின்னால் ஓடி இருப்போம் இல்லையா. 1000 ரூபா காசை எல்லா பணக்காரங்களும் வாங்குறாங்க, வசதி உள்ளவனும் வாங்குறான். ஒரு 1000 ரூபா அற்ப காசை போய் வாங்கிறதுக்கு என்ன தேவை இருக்குது, அதையும் இதையும் போய் சொல்லி. அவர் இலவசத்தெலாம் விரும்பல, சொன்னார் அல்லாஹ் உமக்கு பறக்க செய்யட்டும், எனக்கு அதெல்லாம் வேண்டாம், கடைவீதியை காட்டுங்க, கடைவீதி எங்கே இருக்குது, அவ்வளோதான். கடைவீதியில் போனார், கொஞ்சம் பொருள்கள் வாங்கினார், சின்ன இப்போ என்னங்க பேரிச்சம்பழங்கள் வாங்கினார், அதை பக்கத்து ஊர்களுக்கு அனுப்புனார், அவ்வளோதான். பெரிய வியாபாரி ஆயிட்டார். அப்போ அவங்கள்ட்ட கேட்டாங்க, எப்படிங்க இவ்வளோ பெரிய வியாபாரத்தில் பறக்க செஞ்சு அல்லாஹ் உங்களுக்கு இவ்வளவு அபிவிருத்தி எப்படி தந்தான்னு சொன்னி. அப்போ அவர் சொன்னார், என்னுடைய வியாபாரம் வெற்றிகரமாக அமைவதற்கு சில காரணங்கள். முதலாவதாக சொன்னார், நான் வியாபாரத்தை கூட இது பெருமானாருடைய சுன்னத் என்ற நியத்தில் நான் வியாபாரம் செய்கிறேன். வியாபாரம் பெருமானாருடைய சுன்னத்து. நம்மள எத்தனை பேர் அப்படி வியாபாரம் பண்ணுறோம்? கடையை திறக்கும் போது இந்த வியாபாரமும் எனது நபியினுடைய சுன்னத்து, அவங்க வியாபாரம் செய்ய சொன்னாங்க. நேர்மையான வியாபாரி மறுமையில் நபிமார்களோடு எழுப்பப்படுவாருன்னு சொன்னாங்க. பெருமானாருடைய சுன்னத்துக்காக நான் வியாபாரம் செய்கிறேன். இது என்னுடைய முதல் அம்சம். ரெண்டாவதாக சொன்னார், நான் எந்த ஒரு வியாபாரத்துக்காக வேண்டியும் ஒரு நாளும் நான் ஜமாத்துடைய தொழுகையை நான் விட்டதில்லை. மூணாவதாக சொன்னார், நான் வியாபாரத்தில் பொய் சொன்னது கிடையாது, வியாபாரத்தில் நான் பொய் சொன்னதில்லை. நாலாவதாக சொல்கிறாரு, நான் எந்த சரக்கையும் வாங்கி வச்சிருக்க மாட்டேன், கொஞ்சம் லாபமோ அதிக லாபமோ விற்றுருவேன். 3 நாளைக்கு மேலே சரக்கு என்கிட்ட இருக்காது. ஒரு முறை 1000 ஒட்டகம் வாங்கிட்டார் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப், 1000 ஒட்டகம் வாங்கிட்டார். 3ஆவது நாள் ஆயிடுச்சு, வாங்கிறதுக்கு யாருமே வரல. அவர் வகுத்து கொண்ட விதியே என்ன, 3 நாள் தான் வச்சிருப்பார், சரக்கை விற்றுருவார். 3ஆவது நாள் ஆச்சு, யாருமே வாங்கலையே. சரி யோசிச்சார், லாபமே கிடைக்காட்டாலும் பரவாயில்லை, வாங்கின விலைக்கே விற்கிறேன்னு அறிவித்தார். 1000 ஒட்டகம் நான் என்ன விலைக்கு வாங்கினேன்னா அப்படியே விற்கிறேன்னு சொல்லி வாங்கிறதுக்கு ஆள் வந்துட்டான். சரிங்களா? 3ஆவது நாள் விற்க போகிறார், அசல் விலைக்கே விற்க போகிறார். இப்போ அல்லாஹ் அவருக்கு மண்டையில் ஒரு யோசனையை போடுறான். 1000 ஒட்டகத்தை வாங்கின விலைக்கு விற்றா ஒரு லாபம் இல்லை. அவர் என்ன செய்கிறாருன்னா, வாங்கின விலைக்கே விற்கிறேன், ஆனால் இந்த 1000 ஒட்டகத்திலும் இருக்கிற கயிறுகள் இருக்கு இல்லையா, அந்த கயிறுகள் எனக்குரியதுன்றார். ஒட்டகத்தை எடுத்துங்க, கயிறு எனக்குரியது. எல்லாம் வியாபாரிகளும் சம்மதிச்சிட்டாங்க, வாங்கிட்டாங்க. இப்போ 1000 ஒட்டகத்தில் இருந்த கயிறு இருக்கு பாருங்க, அந்த கயிறை பூரா 1 திரகத்துக்கு விற்றாரு. அதில் 1000 திரகம் கிடச்சிச்சு. ஒட்டகத்தை அசல் விலைக்கு விற்றுட்டு கயிறை பூரா எடுத்துக்கிட்டாரு, ஒவ்வொரு கயிறையும் 1 திரகத்துக்கு விற்றாரு. 1000 திரகம் லாபம் கிடச்சி போச்சு. எண்ணங்கள் தான் தூய்மையான எண்ணங்கள். 3 நாளைக்கு மேலே வச்சுக்கிறதுல எந்த பொருள் வந்தாலும் இதான் ஆகிரத்தை குறிக்கோளாக வச்சு வியாபாரம் செஞ்சால் துன்யா சரணடையும். மன் கானத் ஹம்முஹுல் ஆஹிரா அத்தத்துஹு துன்யா வஹிய ராகிமா. யார் ஆகிரத்தை குறிக்கோளாக வச்சிருக்கிறானோ துன்யா காலில் வந்து விழுன்னு சொன்னார். அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் சொன்னாங்க, இதுதான் ரொம்ப முக்கியம். நான் வியாபாரத்தில் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் சொன்னாங்க, தவணைக்கு வாங்கிறதும் இல்லை, தவணைக்கு விற்கிறதும் இல்லை. கடன் தாங்க முசீபத்து. தவணைக்கு வாங்கிறதும் கிடையாது, காசை கொடுத்து தான் வாங்கிறது, எல்லாமே ரொக்கம்தான். தவணைக்கு வாங்கிறதும் இல்லை, தவணைக்கு விற்கிறதும் இல்லை. இந்த அடிப்படை எவ்வளோ முக்கியம் பாருங்க. கொஞ்சமோ அதிகமோ இருக்கிற காசை கொடுத்து சரக்கு வாங்குங்க இல்லையா, அதில் பறக்கத்து இருக்குது. இந்த கடன் அதில் வந்துட்டாலே நம்ம காலத்தில் வட்டி இல்லாத லோனு, வட்டி இல்லாத கடனே ஒன்று கிடையாது. இந்த கடன் தானே ஆபத்தானது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஜனாசாக்கள் வரும், ஆக பாவிகளாக இருப்பாங்க, அவங்கள கூட ஜனாசா தொழு வச்சுருவாங்க. ஒரு ஜனாசா ஒரு மையத்து வருது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொலை வைக்க போகிறாங்க. சில சஹாபாக்கள் சொன்னாங்க, யார சொல்லலாம் இந்த ஆளு கெட்ட ஆளுன்னு சொல்லி. பெருமானார் கேட்குறாங்க,
அவர் ஏதாவது ஒரு நல்ல அமல் செஞ்சு யாராவது பார்த்துருக்கீங்களான்னு கேட்டான். ஏதாவது ஒரு நல்ல அமல் செஞ்சுருப்பார் இல்லையா? ஒருத்தர் சொன்னார், ஒரு நாள் அல்லாஹ்வுடைய பாதையில் என்னோடு உட்கார்ந்து ராத்திரி முழுக்க காவல் காத்தார். அப்படியா? ஒரு நாள் காவல் காத்தாரா? அப்படின்னா அவர் முஸ்லீம், நீங்கள்லாம் அவரை நரகவாதிங்கிறீங்க, நான் அவரை சொர்க்கவாதின்னு சொல்கிறேன். அவருக்கு போய் தொழுவிக்கிறான். அவருக்கு போய் தொழுவிக்க யாராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய தவறு செஞ்சாலும் சரி, அவருக்கு பெருமானார் தொழு வைப்பாங்க. ஆனால் அப்படிப்பட்ட பெருமானார் கடனாளியாக இறந்து போனால் தொழு வைக்க மாட்டான். பெரிய பெரிய பாவிகளுக்கெல்லாம் தொலை வைக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் சில தோழர்கள், சில ஆண்கள், பெண்கள் விபச்சாரம் செய்த குற்றத்திற்கு தண்டிக்கப்பட்டு அவங்க என்ன செய்கிறாங்க, இறக்குறாங்க. அவங்களுக்கும் போய் தொழு வைக்கிறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. ஆனால் யாராவது ஒரு திர்ஹம் கடனாளியாக வச்சுட்டு போயிட்டான், பெருமானார் தொழுவிக்க மாட்டான். யாராவது இந்த கடனை அடைக்க பொறுப்பேறு கொள்ளுங்கள், நான் தொழுவிக்கிறேன். கடனை அடைக்கிறதுக்கு யாராவது பொறுப்பெடுத்துங்க, நான் தொழுவிக்கிறேன். இப்படி தான் அவங்களுடைய தருத்தி. பாருங்க, எல்லாருடைய இது விஷயத்திலையும் அவங்க தாராளமாக நடக்கிறாங்க, கடனை ஏற்றுக்கிறது இல்லை. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்கள் சொன்னாங்க, நான் எந்த பொருளையுமே தவணைக்கு கடனுக்கு வாங்குறதும் இல்லை, கடனுக்கு விற்கிறதும் இல்லை, எல்லாமே என்கிட்ட ரொக்கம்தான். மேலும் சொன்னார், நான் எந்த பொருளையும் பதுக்கிறது கிடையாது.